தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை அடியோடு சிதைத்து சீரழிப்பதற்கு காரணமான லஞ்சம் ஊழலில் ஊறி திளைத்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு கூண்டோடு பணி நீக்கம் செய்ய வேண்டும். நேர்மையான அலுவலர்களை நியமனம் செய்து தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஆறுகள் கழிவுநீர் ஓடைகளாக மாற்றப்பட்டு குடிநீரும் பாசன நீரும் விஷமாக்கப்பட்டு உணவு நஞ்சாக்கப்பட்டதால் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் பெருகி வரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. புனிதமான ஆறுகளை பாதுகாக்காமல் மணல் குவாரிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்குவது, நிலத்தடி நீரை சேமித்து வைத்து மனித குலத்திற்கு உதவும் நிலத்தடி பாறைகள், மலைகள், எம்சான், ஜல்லி, கிரஷர், கிரானைட், சுண்ணாம்பு என குவாரிகளாக மாற்றி கொள்ளையடித்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தராத கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு விற்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் மாவட்டந்தோறும் சிப்காட் தொழிற்பேட்டைகள் அமைத்து தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துகிறோம் என்கிற பெயரில் இயற்கை வளங்களை அழித்து சுற்றுச்சூழலை கெடுத்து மண்ணை, காற்றை, நீரை விஷமாக்கி சுற்றுச்சூழல் சீரழிப்பு மண்டலங்கள் உருவாக்குவதற்கு தமிழக அரசு முழு அனுமதி கொடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் கெடுவதற்கு முழு காரணமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் கெடாமல் தடுப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து வருகிறது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டு ஆணையம் என்பது தற்போது முன் வரிசையில் நின்று லஞ்சம் ஊழலில் ஊறி திளைத்து தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு எவ்வித திட்டங்களையும் செயல்படுத்தாமல், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் பல முறைகேடுகளை மூடி மறைக்கப்பட்டு வருகிறது. இந்திய அளவில் அதிக அளவில் சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. எனவே தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு கூண்டோடு உடனடியாக நீக்கம் செய்து அவர்கள் அனைவரின் மீதும் லஞ்ச ஊழல் வழக்குகளை பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென பல்வேறு விவசாய சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நேர்மையான அதிகாரிகளை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு நியமிக்க கோரி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனங்கல் மாளிகை முன்பு விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. நேர்மையற்ற முறையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு சுற்றுச்சூழலுக்கு எதிராக விளங்கும் குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரிகளை தமிழக அரசு உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டோர் கோஷங்கள் எழுப்பினர். வழக்கம்போல் அரசுக்கு ஆதரவாகவும் வெகுஜன மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிராக செயல்படக்கூடிய காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து போராட்டத்தை அடக்கிவிட்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டு 19 நிறுவனங்களுடன் 7,618 கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களும் சந்தித்த போது தெரிவித்தார். அதில் குறிப்பாக தமிழகத்தில் நிறுவ உள்ள புதிய நிறுவனங்களுக்கு தேவையான நிலத்தை முப்போகம் விளைகின்ற விளைநிலங்கள், இயற்கை வளங்கள், குடியிருப்புகள், நீர்நிலைகள் ஆகியவற்றை விவசாயிகளின் அனுமதி இல்லாமல் கைப்பற்றி அழித்து வெளிநாட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதே திராவிட மாடல் ஆட்சியின் பிரதான நோக்கமாகும். மேலும் இயற்கை வளங்கள் அழிக்கப்படுவதால் கால்நடைகள் அழிக்கப்படுவதோடு மட்டுமின்றி நிலத்தில் உள்ள நுண்ணுயிர்களையும் படிப்படியாக அழித்து வருவது ஒரு புறம். மற்றொரு புறம் வேளாண்மை,
உணவு தானியங்கள் உற்பத்தி மற்றும் விவசாயிகள் ஆகியவற்றை படிப்படியாக அழிக்கும் நடவடிக்கைகளை இந்த திராவிட மாடல் அரசு எடுத்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.